அடுத்த ஆட்டமானது கூத்தாடி வயல் நண்பர்களுக்கும் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. முதல் ஓவரில் முதல் பால் சுகுமார் அவர்களிடமிருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க. தான் வீசும் இரண்டாவது பந்து நல்லாவும் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங், 4 போகல, 2 ரன் ஓடிருக்காரு. மூன்றாவது பந்து ஒரு இன்சைட் எட்ஜ், நிர்ணயிக்கப்பட்ட 1. அடுத்த பால் டாட் பாலுங்க, சரியான பாலுங்க. கடைசி 2 பால் சூப்பராக யார்கர் போட்டிருக்காரு சுகுமார் அவர்கள். 1 ரன். ஆடு முனையில் சக்தி. அடுத்த பால் போட வர்றாரு. நல்ல ஒரு தடுப்பு பண்ணி அவரே போட்டு அவரே தடுத்து நல்ல ஃபேஸ் இருந்துச்சு பால்ல. ஒரு ஓவருக்கு 4 ரன் போட்டு சூப்பராக போட்டுருக்காரு சுகுமார். 2வது ஓவர் முதல் பால் காலில் போட்டுருக்காருங்க. லெக் பை வயலாக 1 ரன். சூப்பரான பால் போட்டிருந்தார் போன பால். தெம்மா என்கிற சதீஷ். இது ஒரு அகலப்பந்து, அதை 1 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். விட்டுருக்கலாம். அடுத்த பால் ஆனால் இன்சைட் வச்சு பாலும் சூப்பராக போட்டிருந்தாரு. கேஸ் பாலாக போட்டிருக்காரு, சரியா கனெக்ட் ஆகலை. அங்கே கொஞ்சம் மிஸ் ஃபீல்டிங், 2 ரன் ஓடிட்டாங்க. மறுபடியும் மிஸ் ஃபீல்டிங். இது விக்கெட் ஆக வேண்டிய பாலுங்க. கொஞ்சம் ஃபீல்டிங் மிஸ்ஸால 3 ரன் ஓடிட்டாங்க. போர்த்தும் ட்ரை பண்ணார் பேட்ஸ்மேன். டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த ஓவரை போடுறதுக்கு 3வது ஓவர் போடுறதுக்கு சுகுமார் வந்திருக்காரு. பால் நல்ல ஃபேஸ் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு தடுமாற்றம். இந்த ஓவரோட 2வது பந்து சூப்பராக போட்டுருக்காங்க. இங்கே ஒரு விக்கெட் ஆகுமா? ஜம்ப் பண்ணி பார்த்துருக்கலாம் பில்டர். அது ஒரு 6. அடுத்த பால் அருமையான சாட்டுங்க. 4. மீண்டும் மீண்டும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து கால் காப்பில் பெற்று இந்த பால் லெக் பை வயலாக 1 ரன் ஓடி இருக்காங்க. 4th பால் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரோட கடைசி பால் அழகாக தட்டி விட்டுருக்காருங்க. லெக் சைடு கொள்ளையில் போனதுனால அது நிர்ணயிக்கப்பட்ட 1. இந்த ஓவர் 4வது ஓவரை போட வர்றது சரவடி சரண் அவர்கள். தன்னுடைய முதல் பால். இது ஒரு அகலப்பந்து. டாஸ் பாலா போட்டிருக்காரு. அங்கே ஒரு விக்கெட் ஆகுமா? விக்கெட். சுகுமார் பிடிச்சிருக்காங்க. கட்டத்தின் அடுத்த பந்து அடுத்த பேட்ஸ்மேன். எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம அந்த ஊர்ல ஒரு இந்த ஊருக்கு நம்ம யாரும் காமிக்க. 6 அடித்த பேட்ஸ்மேனோட பேரு அபினாஷ். அடுத்த பந்து
कैश है चेक है क्रेडिट कार्ड है गन இதுவும் ஒரு டாஸ் பாலுங்க. அடிக்கப்பட்ட பந்து ஆறாக இதுக்கும் ஆறுங்க. இப்போ இந்த பக்கம் வாகை மரம் மீண்டும் தொட்டாக எல்லா மரத்தையும் வந்து 6. அபினாஷ் வாழ்த்துக்கள். ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்குமா? லயன் 4th பால். இது நானே செஞ்ச கை துப்பாக்கி ஹேண்ட்மேட் நல்லா இருக்கா இதுவும் ஆறுங்க. ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு. அந்த நபருக்கு பால் நல்ல பால் தான். வாழ்த்துக்கள். அவர் சூப்பராக அடிச்சிருக்காரு. அபினாஷ் ஹாட்ரிக் அடித்த நண்பருக்கு வாழ்த்துக்கள். விக்கெட்டுங்க. 3 அடித்த அந்த நபருக்கு சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கிறது. பால் ஏறவே இல்லைங்க. அடுத்த பந்து அவுட் ஆகி வெளியேறுகிறார். நல்ல பால். 3 6 அடித்த நபருக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. கடைசி ஒரு பாலுங்க. இதுவும் ஒரு நல்ல அடி. அங்கே ஒரு நல்ல பொடி. முள்ளங்குறிச்சி அணியினருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு 4 ஓவருக்கு 44 ரன் 2 விக்கெட். முள்ளங்குறிச்சி அணியினர். கடைசி ஓவர். ஆட்டத்தின் கடைசி ஓவர் மணி அவர்களிடமிருந்து. முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6 மாறுமா? 6 4 இது ஒரு 6. முதல் பந்தே 6. அடிக்கப்பட்ட பந்து இரண்டாவது பந்து நிர்ணயிக்கப்பட்ட 1 கீப்பர் சைடு போயிருக்கு. மூன்றாவது பந்து நல்ல சாப்பிட்டுருக்காரு. நிர்ணயிக்கப்பட்ட 1. பேலன்ஸ் 3 பால் இருக்கு. அணியின் எண்ணிக்கை 52 முள்ளங்குறிச்சி அவர்களுக்கு. இதுவும் ஒரு ரிவர்ஸ் ஷாட். நிர்ணயிக்கப்பட்ட 1. கடைசி ரன் அடிச்சிருக்காருங்க. சூப்பரா அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில் அடிச்சிருக்காரு. 1 2 2 ரன் ஓடி இருக்காங்க. இது ஒரு மிஸ் ஃபீல்டிங். இங்கே விக்கெட் ஆகாம விக்கெட். ரன் அவுட். விக்கெட். சக்தி அவர் 2 ரன்கள் 1 விக்கெட். கடைசி பால் இருக்குங்க. இது ஒரு அகல பந்து. ரீபால் சிங்கிளோட இருக்கும். சிறந்த முறையில் வீசப்பட்ட சிறந்த முறையில் வீசியிருக்காரு. 1 ரன் மட்டுமே. அணியின் எண்ணிக்கை 1 உயர்கிறது. தாடிவயல் அணியில் இருந்து சுகுமார் அவர்களும் ஆடாமலையில் தென்மா அவர்களும் இறங்கியுள்ளனர். இவர்களுக்கான இலக்கு 58. முள்ளங்குறிச்சி அணியில் இருந்து முதல் ஓவரை போடுவதற்கு சித்து அவர்கள் வந்துள்ளனர். முதல் பால் முதல் பாலை போல்டுங்க. சரியான பால். செகண்ட் பால் அடுத்த பந்து ஒரு சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அருமையாக தட்டியிருக்கார் விஜய் அவர்கள். தேர்ட் பால் டேஸ் பாலாக போட்டிருக்காரு. ஒழுங்காக கனெக்ட் ஆகல பேட்டில். இங்கே ஒரு நல்ல ஒரு தடுப்பு பண்ணி 1 ரன் ஓடி இருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 1 உயர்கிறது. 4th பால் நல்ல சிறந்த முறையில் ஆப்போசிட் அடிக்கப்பட்ட பந்து இங்கே 1 ரன்கள் கம்ப்ளீட் ஆகுது. 1 இருக்கின்றோம். நெக்ஸ்ட் பால் அடுத்த பந்து ஷார்ட் ஆப்போசிட் அடிக்கப்பட்ட கேப்ல பந்து போயிருக்கு. முதல் 4 முதல் 4 விஜய் அவர்கள். பந்து இப்போ தாங்க தெரியுது எப்படி இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுச்சுன்னு. ஒரு மாத்து கை பிடிச்சிருக்காங்க. ஷார்ட்டுங்க. ரைட் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட அந்த பந்து கொண்டுட்டாருங்க. 4 இதுவும் ஒரு 4 பேக் டு பேக் 4. 2 நான்களை நமது அணிக்காக விஜய் அவர்கள் அடுத்துள்ளார். மாத்து கை விஜய். ஒரு ஓவர் முடியும் போது 10 ரன் அடிச்சிருக்காங்க குத்தரையல். ரெண்டாவது ஓவரோட முதல் பால் லெக் திசையில் ஃபுல் டேஸாக போட்டிருக்காரு. தட்டி விட்டுருக்காரு பேட்ஸ்மேன். 1 ரன் மட்டும். அணியின் எண்ணிக்கை 1 உயர். செகண்ட் பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பவுன்ஸ் போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டிங் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் 2 ரன் ஓடி இருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 2 உயர். ஃபீல்டிங் எல்லாம் பிடிக்க முடியாது தான். மூன்றாவது பால்
சக்தியிடமிருந்து. இது லோட்டஸ். அங்கே ஒரு நல்ல தடுப்பு மூர்த்தி அவர்கள். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. 4th பால். அடுத்த பந்து யாருக்குங்க ஹோல்டு. சூப்பரான பாலுங்க. விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. எங்கள் திருநாளூரோட வருங்கால வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள். நெக்ஸ்ட் பால். கடைசி 2 பந்து. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. கடைசி இந்த பந்து. ஓவரோட கடைசி ஒரு பால். சக்தி அவர்கள். பா, சரியான பாலுங்க. பவுன்ஸ். பேட்ஸ்மேனோட மேல முடிச்சிருக்கு. ரன்கள் எதுவும். 3வது ஓவர் போட வந்தது உள்ளங்குறிச்சியின் சித்து அவர்கள். 13. 2 ஓவர் முடிவற்ற தரவையில் அணியின் எண்ணிக்கை 13. முதல் பந்து போடுறாரு. லோட்டஸ் பால். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல தடுப்பு பண்ணிங்க. ஒரு ரன்கள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். நோ பால். அகலப்பந்து கொடுத்துருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 1 உயர்கிறது. ஃப்ரீ ஹிட் கிடையாதுங்க இந்த பாலுக்கு. ரீ பால். டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. ரன்கள். 3rd பால். அடுத்த பந்து. நல்லா தட்டி விட்டுருக்காரு ஆஃப் சைடில். நிர்ணயிக்கப்பட்ட 1. கடைசி 3 பால். 3 பால். ஸ்லோ இறக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு. 1 ரன்கள். ஒரு லெக் போய் வாயிலாக 1 ரன். அணியின் எண்ணிக்கை 1. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அடிக்கு. எத்தனை ரன்கள் என்று பார்ப்போம். 1. 2வது ரன்களுக்கு முயற்சி இல்லை. 1 ரன் ஓடி இருக்காங்க. 1 ரன்கள் மட்டுமே. கடைசி பால். டாஸ் பால் போட்டிருக்காரு. சரியான கேட்சுங்க. சூப்பர் ஃபீல்டிங். விக்கெட். குத்தாடிவேல் தனது அடுத்த விக்கெட்டை இழக்கின்றார். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. குத்தாடிவேல் 18 அடிச்சிருக்காங்க. அதுக்காக 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 4வது ஓவரோட முதல் பால். நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் பால். டாஸ் பாலுங்க. என்ன ஆயிருக்கும். அடிக்கப்பட்ட பந்து. கேட்சாக மாறுமா. மிஸ் ஃபீல்டிங். இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டரின் தடுமாற்றத்தினால். நெக்ஸ்ட் பால். போன பால் 1 ரன் ஓடிருக்காங்க. இந்த பால் டாட் பால் பதிவு பண்ணுறாரு முத்து அவர்கள். நெக்ஸ்ட் பால். ஸ்லோ பாலாக லோட்டஸ் போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால். சூப்பராக போட்டிருக்காங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட நல்ல லைன் பால். பவுன்ஸ் மாதிரி சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த ஓவரோட கடைசி பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. நல்ல பந்து. நல்ல ஒரு அடி. நிர்ணயிக்கப்பட்ட 1. உயர்கிறது. இத்துடன் இந்த கடைசி ஓவரோட முதல் பால். அபினாஷ் அவர்களிடமிருந்து. இவர் தற்போதைய ஆட்டத்தில் ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணார். நோ பால். இல்லை லைன். நோ பால். கிரிஸ் தாண்டி இருக்கார். ரீ பால். 2 சைடு எடுத்து 1 ரன்கள் மட்டுமே. பொறுப்பட்ட வீரர்களை தயார் நிலையில் வைக்கவும். அகலப்பந்து. பவுன்ஸ் வார்னிங் கொடுத்த. இதுவும் ஒரு அகலப்பந்து. ஹைட் வைட். செகண்ட் பால். ரீ பால். சூப்பராக போட்டிருக்காரு. அதை இங்கே நல்லா அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு பொடி கேட்சை பிடிச்சிருக்காரு. சரியான அடிங்க. எத்தனை ரன்கள். 4. வந்த உடனே முதல் பாலே 4 அடிச்சிருக்காரு. 4. சிறந்த முறையில் 4 ரன்களை அடித்து. நெக்ஸ்ட் பால். விக்கெட். அடுத்த பாலே விக்கெட் எடுத்திருக்காருங்க பவுலர் அவினாஷ். அடுத்த பந்து. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. குத்தி எலும்பாம கீழே வந்துச்சு. அதையும் அடிச்சிருக்காரு. அங்கே ஓடலை. ஆட்டத்தின் கடைசி பந்து.
டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. சிறந்த முறையில் சரியான ஃபேஸில் போட்டார். எதுவும் இல்லை. இத்துடன் இந்த ஓவர் நிறைவு பெறுகிறது. நடந்த இந்த ஆட்டத்தில் ஆட்டத்தில் முள்ளங்குறிச்சி உள்ளங்குறிச்சி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்.